வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700 ரூபாலேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/3/2023. இந்த டேட் வரைக்கும் வந்து நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து நீங்கள் 8th அல்லது 10th அல்லது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு லாஸ்ட் டேட் 10/3/2023 கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும், உங்களுடைய பேர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வந்து எழுதிக்கணும், டேட் ஆஃப் பர்த் எழுதணும், அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் வந்து எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பிசி கோட்டாவும், அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டி கோட்டா எஸ்சி கோட்டா பொறுத்த வரைக்கும் 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்ன, அதே மாதிரி உங்களுக்கு மிதிவண்டி ஓட தெரியுமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், கம்யூனிட்டி ஜெராக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து வச்சு இது கூட வந்து அனுப்பணும். இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது எம்பிசி, ஸோ இது மாதிரியான கேண்டிடேட் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து விண்ணப்பதாரருடைய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வட்டாரத்தில் வந்து வசிப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. பிசி கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வயது இருக்கணும் அப்படின்னா 34 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி வச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் 10/3/2023 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், அல்லது வந்து டேரெக்டாக நேரில் போய்ட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.